ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப் 6 ப்ராப்ளம், மிட் பாயிண்ட் ப்ராப்ளம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சம். ஸோ பார்க்க போனால் கொஞ்சம் மற்ற சம்மோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் சம் ஈஸி, ஓகேங்களா. ஸோ மிட் பாயிண்ட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ கொஷின் ஒரு டைம் ரீட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. எ ஸ்ட்ரெயிட் லைன் ST has its end S, 15 mm above the HP and 20 mm in front of the VP. The midpoint of the M of the line is 50 mm in front of the VP and 40 mm above the HP. The top view measures 120 mm. Draw the projection of the line. Also find the true length and true inclination with the VP and HP. ஸோ என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் ட்ரா பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன், ஓகேங்களா. ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ ட்ரா பண்ணிட்டு எக்ஸ் ஒய் விபி அண்டு ஹெச்பி லைன், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே வேர்ட்டிக்கலாக லைன் ட்ரா பண்ணாமல் ஸோ கொடுக்குற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து 15 mm எபோவ் த ஹெச்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 15 mm என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஒரு டாட் வைக்கிறேன் 15 mm. ஸோ டாட் வச்சுட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன், ஓகேங்களா. ஸோ இதுக்கு எதுக்குமே ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணாதீங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் த VP. ஸோ இங்கேருந்து நமக்கு 20 mm ஒரு டாட் வைக்கிறோம். டாட் வச்சுட்டு ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, சேம் ஒரு ஹரிசாண்டல் லைன், ஓகேங்களா. 20 mm சார். நெக்ஸ்ட்டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் M இஸ் 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் த VPன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ஃப்ரண்ட்னா நமக்கு பாட்டமில். ஸோ பாட்டமில் வச்சுட்டு 50 mm ஒரு டாட் வைக்கிறேன். ஸோ டாட் வச்சுட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன், ஓகேங்களா. அகெயின் அடுத்தது 40 mm எபோவ் த ஹெச்பி கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் எபோவ் ஹெச்பினா நமக்கு டாப்பு. 40 mm என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டாட் வைக்கிறேன். டாட் வச்சுட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன், ஸோ ட்ரா பண்ணிட்டேன் சார். ஸோ ட்ரா பண்ணதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த எம்மோட லைனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எங்கே சார் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, ஸோ பாயிண்ட்டு சென்டராக எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டை ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ ட்ரா பண்ணுறப்ப இது வந்து நமக்கு சென்டராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ ட்ரா பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டு நமக்கு வந்து பாட்டமில் இருக்கிற பாயிண்ட் நமக்கு வந்து ஸ்மால் எம், இங்கே டாப்பில் இருக்கிற நமக்கு வந்து ஸ்மால் எம் டேஷ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினில் எல்லா டேட்டாவும் யூஸ் பண்ணியாச்சு. இந்த டாப் வியூ மெசஸ் 120 mm கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சார் பண்ணோம்னா, டாப் வியூ மெசஸ் 120 mm அதில் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ, 120னா 12 cm, அதில் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸாக நமக்கு 6 cm எடுத்துக்கோங்க காம்பஸில். ஸோ நமக்கு கரெக்டாக 6 cm இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எம்மை சென்டராக வச்சு, அதாவது சாரி எம் டேஸை சென்டராக வச்சு இந்த இடத்துல ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அந்த நமக்கு 15 mm எபோவுக்கு ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணுறேன். ஆர்க்கை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லைனை நான் என்ன பண்ண போகிறேன்னா கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸ்கேல் வச்சு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் நமக்கு எஸ் டேஷ், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சேம் காம்பஸில் 60 mm எடுத்துக்கோங்க. எம் டேஷை சென்டராக வச்சு இங்கே மேலே ஒரு ஆர்க், ஓகேவா. ஸோ ஆர்க் அடிச்சிட்டோம் சார். ஆர்க் அடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது அந்த ஆர்க்கிலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் சார். ஆர்க்கிலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் சார் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு இது நமக்கு வந்து ஸ்மால் டி டேஷ்,
ஓகேங்களா. ஏன்னா எஸ் கமா டிங்கிறதுனால எஸ்ஸு டி, மிட் பாயிண்ட்ங்கிறதுனால எம். ஸோ நான் ட்ரா பண்ணிட்டேன் சார். ட்ரா பண்ணிட்டு மேலே என்ன ப்ரொசீஜர், இங்கே டாப் ஆஃப் த பொசிஷனில் என்ன ப்ரொசீஜரில் ட்ரா பண்ணுமோ அதே ப்ரொசீஜரில் தான் பாட்டம்லேயும் சேம் 60 mm எடுத்துகிட்டு இந்த எம்மை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடிச்சுக்கிங்க. ஓகேவா. ஸோ அடிச்சுட்டு இந்த லைனை கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த லைனை கனெக்ட் பண்ணிட்டு சேம் அந்த லைனை என்ன பண்ண போகிறோம், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு சேம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த எம்எஸ் சென்டராக வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிச்சிட்டோம் சார். அடிச்சுட்டு சேம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறோம் சார். ஓகேங்களா. ஓகேவா. ஸோ ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு நேம் கொடுக்க போகிறேன். ஸோ எதுக்காக அப்படியே நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் மறுபடியும் பின்னாடி பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக மறந்து போயிடும், எதுக்கு எந்த நேம் கொடுக்குறதுனே தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு அப்படியே நேம் கொடுத்துருங்க. ஸோ ட்ரா பண்ணி இது வந்து நமக்கு எஸ்ஸு, இது வந்து நமக்கு டி சார். ஓகேங்களா. ஸோ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்க்ளைன் லைன் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஓகேங்களா. பென்சிலில் நமக்கு இன்க்ளைன் லைன், அந்த லைன் எப்படி இருக்குது நமக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த லைனை இப்போ ஸ்ட்ரைட் பண்ண போகிறேன் ஹரிசாண்டலாக. இப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறப்ப இப்படி ஹரிசாண்டலாக ஸ்ட்ரைட் பண்ணுறேன்னா அப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்க இந்த கார்னர் வந்து மேலே போயிடும், இந்த கார்னர் வந்து நமக்கு கீழே வரும். இந்த கான்செப்டை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஒரு இன்க்ளைனாக இருக்கிற லைனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்படி ஹரிசாண்டலாக ஸ்ட்ரைட்டனிங் பண்ண போகிறேன். ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறப்ப இங்கே இருக்க கார்னர் இங்கே போயிடும், அதாவது அப்பில் போவோம், இங்கே மேலே இருக்க கார்னர் நமக்கு கீழே வரும், டவுனில் வரும். ஓகேங்களா. இந்த கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் சிம்பிளாக, ஸோ எம் டேஷ்லேருந்து இந்த எஸ் டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஆர்க் அடிங்க. ஓகேங்களா. சேம் அதே மாதிரி எம் டேஷ்லேருந்து டி டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஆர்க். ஓகேவா. ஸோ ஆர்க் அடிச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே மேலே ஏரோ மார்க் போட்டுக்கோங்க, இது வந்து நமக்கு கீழே ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு எஸ் பாயிண்ட். இந்த எஸ் பாயிண்ட்டை கீழே இருக்க எஸ் பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். இந்த டி பாயிண்ட்டை கீழே இருக்க டி பாயிண்ட் வரைக்கும் வெர்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்க எஸ் பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அகைன் அடுத்தது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்க டி பாயிண்ட்லேருந்து பாட்டம் ஆஃப் த லைன் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ 2 லைன் ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிட்டு இதுக்கு நேம் கொடுக்க போகிறேன். என்னென்னா இது வந்து நமக்கு S1, இது நமக்கு வந்து S1 டேஷ், இது நமக்கு வந்து கீழே பாட்டமில் T1, இது நமக்கு வந்து T1 டேஷ். இப்போ மேலே என்ன ப்ரொசீஜர் பண்ணுமோ அதே தான் கீழே பாட்டம்லேயும் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கே தெரியும், இப்படி இருக்க இன்க்ளைன் லைனை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹரிசாண்டலாக ஸ்ட்ரைட்டனிங் பண்ண போகிறேன். பண்ணுறப்ப நமக்கு இங்கே இருக்க எஸ் வந்து கீழே வந்துடும், இங்கே இருக்க டி வந்து நமக்கு மேலே போயிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் இந்த இடத்துல நமக்கு சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிங்க. ஸோ கீழே இங்கே இருக்க லைன் வரைக்கும். இங்கே அதே மாதிரி அடிச்சிட்டேன். ஸோ இந்த ஏரோ மார்க் நமக்கு வந்து டவுனில் வருது, இது நமக்கு வந்து அப்பில் போகுது. ஸோ அப்போ இங்கே இருக்க எஸ் பாயிண்ட்டு மேலே வரைக்கும் நமக்கு கொண்டு போகணும் சார். ஓகேங்களா. அகைன் கொண்டு போய்ட்டு அடுத்து இங்கே இருக்க டி பாயிண்ட்டு டாப் ஆஃப் த போர்ஷன் வரைக்கும் நமக்கு போகணும் மேலே. ஓகேங்களா. ஸோ கொண்டு போனதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நேம் கொடுக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், S2. இந்த பாயிண்ட் நமக்கு வந்து S2 டேஷ். அகைன் அடுத்தது நமக்கு T2,
T2 டேஷ் ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே ட்ரா பண்ணிட்டேன் சார். ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல S2 டேஷ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா. இந்த பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல T2 டேஷ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு லைனையும் கனெக்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா இன் பிட்வீன் இந்த M டேஷில் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ரெண்டு லைனையும் கனெக்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன் சார். அதே மாதிரி பாட்டமில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு S1 பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு T1 பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு லைனையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஸோ இப்போ இன்பிட்வீனில் இந்த எம்மில் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த லைனை நான் என்ன பண்ண போகிறேன்னா கனெக்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஓகேங்களா, கனெக்ட் பண்ணிடுச்சு சார். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இதுதான் மிட் பாயிண்ட் ப்ராப்ளம் நமக்கு. ஸோ ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இதில் மிட் பாயிண்ட் ப்ராப்ளம்னால் நமக்கு என்ன ட்ரா பண்ணணும், என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கு என்னென்னா இதில் கொஷினில் கேட்டாங்க ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த லைனுக்கு நம்ம எல்லாம் ட்ரா பண்ணிச்சு. ஆல்சோ ஃபைண்ட் த ட்ரூ லென்த் அண்ட் ட்ரூ இன்க்ளினேஷன் வித் த பிபி அண்ட் ஹெச்பி ஓகேங்களா. ஸோ ட்ரூ லென்த் நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ நமக்கு ட்ரூ லென்த் அண்ட் ட்ரூ இன்க்ளினேஷன் எல்லாமே நமக்கு இந்த செகண்ட் லைன் தான் ஓகேங்களா. ஸோ செகண்ட் லைன் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா. ட்ரூ லென்த்து ஸோ பார்க்குறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6. பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6.2 இருக்குது. ஸோ இப்படியும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த எண்ட் ஆஃப் த பாயிண்ட் இந்த செகண்ட் லைன் இருக்குங்களா, இந்த செகண்ட் லைனில் வந்து நமக்கு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு நம்ம கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு நமக்கு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 130. ஸோ நமக்கு 131 இருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து 13.1 கிடைக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ ட்ரூ லென்த் வந்து நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 131 mm ஆர் நத்திங் பட் 13.1 சென்டிமீட்டர். ஸோ அடுத்தது ட்ரூ இன்க்ளினேஷன் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இந்த இடத்துல இந்த எம் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த செகண்ட் லைனோட டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ட்ரூ லென்த் வந்து நமக்கு ஃப்ரண்ட் வியூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ செக் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு இந்த லைன் பார்த்திங்கன்னா 21 டிகிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த லைன் நமக்கு 21. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 21 டிகிரி. அகைன் அடுத்தது இந்த பாட்டம் லைன் பாருங்கள். ஸோ பாட்டம் லைன் பார்க்குறப்ப நமக்கு சேம் அதுவும் செகண்ட் லைன் தான். ஸோ அந்த லைன் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு 25 இருக்குது. ஸோ இந்த லைனோட வேல்யூ நமக்கு pi is nothing but 25 டிகிரி சார் ஓகேங்களா. ஸோ 25 டிகிரி நம்ம லைன் ட்ரா பண்ணிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல எழுதிடலாம் என்ன கேட்டிருக்காங்க. ஏன்னா கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ட்ரூ லென்த்து ட்ரூ இன்க்ளினேஷன். ட்ரூ லென்த் எழுதியாச்சு. அடுத்தது ட்ரூ இன்க்ளினேஷன் ஆஃப் front view is theta is nothing but 21 degree. Next one, true inclination of top view is pi is nothing but 25 degree ஓகேங்களா. ஸோ அடுத்து இதெல்லாம் ட்ரா பண்ணிச்சு சார். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட்லாம் நோட் பண்ணணும். இந்த பாயிண்ட் நமக்கு என்னது, ஸோ டி டேஷ் T2 டேஷ் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லோக்கஸ் ஆஃப் கேபிட்டல் T இன் மேலே நமக்கு ஃப்ரண்ட் வியூ ஓகேங்களா.
ஸோ அடுத்தது நமக்கு இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் எஸ்ன்றதுனால கேபிட்டல் எஸ் இன் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு locus of S in top view. இந்த பாயிண்ட் நமக்கு locus of capital T in top view. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். மேலே பாட்டமில் நமக்கு மேலே ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட் வியூ, இன் பாட்டமில் நமக்கு டாப் வியூ. ஸோ இதில் நமக்கு எது சார் டார்க்காக இருக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் எதுனா இந்த எம் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, இந்த லைன் நமக்கு டார்க்காக தெரியணும் சார். ஸோ அதனால் அந்த லைனை வந்து ரொம்ப நல்லா டார்க்காக ட்ரா பண்ணிக்கிங்க. ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் லைனாக இருக்கும், இங்கே கீழே எஸ்கிட்ட வரப்போ நமக்கு செகண்ட் லைனாக மாறிடும். அப்போ இதை நல்லா டார்க்காக ட்ரா பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் நமக்கு இந்த இடத்துலையும் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனை டார்க்காக ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன சார் ஃபர்ஸ்ட் லைன்னா இந்த லைன் நமக்கு. ஓகேங்களா? ஸோ டார்க்காக ட்ரா பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ டார்க்காக ட்ரா பண்ணிட்டேன் சார். ஸோ ட்ரா பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து இதுதான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக நமக்கு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு இதோட மெஷர்மெண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிவிட்டு இந்த லைன் நமக்கு டாப் ஆஃப் த லைன் நமக்கு எவ்வளோ இருக்குது 15 mm. இந்த லைன் நமக்கு எவ்வளோ இருக்குது 20 mm. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம் லைன். ஸோ எம் லைன் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது சார் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுக்குமே இந்த எம் லைன் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேவா? மேலே 40 mm, கீழே நமக்கு 50 mm. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ட்ரா பண்ணிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஸோ அதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து நீங்கள் ட்ரா பண்ணுறது தான் உங்களோட ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஸ்டெப். ஸோ மிட் பாயிண்ட் ப்ராப்ளம்னா என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸு ஒய் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்டு ஸோ இதுக்கு எதுக்குமே வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணாதீங்க. ஸோ ட்ரா பண்ணாமல் இங்கேருந்து 15 mm மேலே ஒரு ஹரிசாண்டல் லைன், இங்கேருந்து 20 mm ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிட்டேன் சார். ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த மிட் பாயிண்ட் 50 mm இன்ஃப்ரண்ட் வைப்பிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைனில் தான் இப்போ எல்லாமே எடுக்கணும். இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து 50 mm ஒரு டாட் வச்சு ஒரு ஹரிசாண்டல் லைன், அதேமாதிரி இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து 40 mm ஒரு டாட் வச்சு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா இந்த எம் பாயிண்ட்டை நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் எங்கேயாவது ஒரு இடத்துல. ஸோ சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. லெஃப்ட் கார்னரும் போகாதீங்க, ரைட் கார்னரும் போகாதீங்க, சென்டராக ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல நமக்கு எம் அண்ட் தென் எம் டேஷன் நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நமக்கு டாப் வியூ மிஸ்ஸஸ் 120 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா 120 பாதி நமக்கு 60 mm. இந்த எம் டேஷ் சென்டராக வச்சு 60 mm காம்பஸில் எடுத்துகிட்டு ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஆர்க் அடிச்சுட்டு இந்த லைன் என்ன பண்ண போகிறேன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை சேம் அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி அதே டிஸ்டன்ஸ் எம் டேஷ் சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஆர்க் அடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணுறப்ப இந்த இடத்துல இதுக்கு எஸ் டேஷனும் இதுக்கு டி டேஷனும் நான் நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, நேம் கொடுத்துட்டு ஸோ மேலே என்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ அதே தான் பாட்டம்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க இன்க்ளைன் லைன், தட் மீன்ஸ் இப்படி இருக்க இன்க்ளைன் லைனை ஸோ கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸாக ஹரிசாண்டலாக சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஹரிசாண்டலாக சேஞ்ச் பண்ணுறப்ப இங்கே இருக்க பாயிண்ட் இங்கே மூவ் ஆகும், இங்கே இருக்க பாயிண்ட் நமக்கு வந்து இங்கே கீழே மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகிறப்ப என்ன பண்ண போகிறோம்னா எம் டேஷ்லேருந்து எஸ் டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு எம் டேஷ் சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறேன். அதே மாதிரி எம் டேஷ்லேருந்து டி டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு எம் டேஷ் சென்டராக வச்சு ஒரு ஆர்க். ஸோ இப்போ இங்கே இருக்க எஸ் பாயிண்ட்டு கீழே இருக்க எஸ் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வரணும், இங்கே இருக்க டி பாயிண்ட்டு கீழே இருக்க டி பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ இங்கே என்ன மேலே என்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ அதே தான் ஒரு ப்ரொசீஜர் நம்ம கீழேயும் பண்ண போகிறோம். இப்போ அப்படி பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல S2 டேஷ் கிடைக்கும், இந்த இடத்துல T2 டேஷ் எம்டியாக கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு லைனையும் கனெக்ட் பண்ணுறேன். எப்படின்னா இன் பிட்வீன் இந்த எம் பாயிண்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி ரெண்டு லைனையும் கனெக்ட் பண்ணுறேன்.
ஸோ இங்கே என்ன ப்ரொசீஜர் பண்ணுவோம் அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணதுக்கு அப்புறமேட்டு ட்ரூ இன்க்ளினேஷன் எடுத்திருக்கேன், ட்ரூ இன்க்ளினேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ, ட்ரூ இன்க்ளினேஷன் ஆஃப் டாப் வியூ அண்ட் தென் ட்ரூ லென்த் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு எல்லாமே நம்ம எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் மற்ற ப்ராப்ளத்தோட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் இருந்தாலும் ஈஸியான ப்ராப்ளம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ப்ராப்ளத்தோட பார்க்கலாம். தேங்க்யூ.